ஹலோ. வாங்க. அம்மாவின் அசத்தல் சேனலுக்கு. இப்ப கருப்பு உளுந்துல லட்டு செய்ய போறோம். இந்த லட்டு ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. எலும்புக்கு, கை, கால் வலிக்குலாம் ரொம்ப நல்லது. இடுப்புக்கு ரொம்ப வலுவு. கர்ப்பிணி பெண்லேருந்து, குழந்தைங்கலேருந்து எல்லாருமே சாப்பிடலாம். வயசானவங்கலாம் ரொம்ப நல்லா சாப்பிடலாம் இத. அந்த லட்டு எப்படி செய்யலாம்ன்னு பார்க்கலாம் வாங்க. 1/2 கிலோ கருப்பு உளுந்து எடுத்து வச்சிருக்காங்க. இத வந்து இந்த பாத்திரத்துல 1/2 கிலோ எடுத்திருக்கேன். நல்லா தண்ணி போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிட்டு தண்ணி வடியறதுக்கு இதுல போட்டுக்கங்க. தண்ணி கொஞ்சம் சுத்தமா வடியட்டும். வடிஞ்ச உடனே இதுல போட்டு நல்லா காய வச்சுட்டு இந்த கருப்பு உளுந்து நல்லா காஞ்சிடுச்சுங்க. கிலோ கணக்குன்னு அவ்வளோ புரியாது. அதனால நம்ம 1/2 கிலோ வந்து இந்த கிளாஸ்ல 2 கிளாஸ் வந்தது. காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன். முதல்ல என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துக்கலாம். அதே கிளாஸ்ல 2 கிளாஸ் இந்த அளவு வெல்லம். வெல்லம் எடுத்து வச்சிருக்கேன். வெள்ளரி விதை ஒரு 50 கிராம் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் நெய், ஏலக்காய் பொடி, லவங்கம். லவங்கம் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து 2 2 கிளாஸ் உளுந்துன்னா உடைச்ச கடல 1 கிளாஸ். அதுல பாதி உடைச்ச கடல 1 கிளாஸ் போடணும். வேர்க்கடல 1/4 கிளாஸ். இப்போ வேர்க்கடலை என்கிட்ட வறுத்த வேர்க்கடலை இருக்குது. அதனால அப்படியே நான் பொடிச்சுக்குவேன். இதை வந்து முதல்ல ஸ்டவ் பற்ற வச்சு எல்லாத்தையும் சும்மா வெறுமனவே வறுத்துக்கலாம் நல்லா. கடாய் காஞ்சிருச்சு. இந்த உளுந்து வறுத்துட்டேன் ஃபர்ஸ்ட். உளுந்து நல்லா சிவக்க வறுத்துக்கலாம். நல்லா வறுபட்டுச்சு. வறுக்கும் போதே நல்ல வாசனை வரும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்துக்கலாம். அடுத்தது இந்த உடைச்சக்கடலை பொட்டுக்கடலை இருக்குல்ல, அதை 1 கிளாஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஸ்டவ் காஞ்ச உடனே இதையும் போட்டு லேசா வறுத்தா போதும். லேசா பொரிச்சா போதும். இதையும் போட்டு அப்புறம் வேர்க்கடலை ஒரு 1/4 கிளாஸ். உடச்சக்கடலை எடுத்தோமா அதுல பாதி கிளாஸ் வேர்க்கடலை. என்கிட்ட வறுத்தது இருந்ததுன்னு சொன்னேன். வறுக்காத வேர்க்கடலை இருந்தா நீங்க வறுத்து எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். இந்த அளவுக்கு வறுபட்டா போதுமா. இது எல்லாமே ஆறட்டோன்னு மிக்ஸி ஜார்ல போட்டு பொடி பண்ணி ஒரு பாத்திரத்துல கொட்டிக்கலாம். மிக்ஸியில போட்டு அரைச்சுக்கிட்டோமா, உளுந்து ரொம்ப நைஸாவும் இல்லாம ரொம்ப குறகுறவும் இல்லாம அரைச்சுங்க. அடுத்தது உடச்சக்கல்லையும் மிக்ஸியில போட்டு பொடி பண்ணி வச்சுட்டேன். அந்த தூளையும் போட்டுக்கலாம். இது வேர்க்கடலை. வேர்க்கடலை பொடியும் போட்டுக்கலாம். இப்ப இது கூட அந்த 2 கிளாஸ் வெல்லத்தை இதையும் மிக்ஸில போட்டு பொடி பண்ணி வச்சிருக்கேன். இல்ல துருவுறதா இருந்தாலும் துருவிக்கங்க. இதையும் போட்டுக்கலாம். இப்ப நெய் ஒரு 200 கிராம் நெய் போட்டு லைட்டா சூடு பண்ணி வச்சிருக்கேன். இந்த நெய்யை ஊத்தி பிடிக்க போறோம். இதுல ஏலக்காய் பொடி,
ஏலக்காய் நான் பொடி பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த ஸ்பூன்ல 2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி. வெள்ளரி விதையும் போட்டுக்கலாம். 50 கிராம் எடுத்து வச்சேன். போட்டிருக்கேன். பத்தலைன்னா மிச்சம் போட்டுக்கலாம். லவங்கம் லவங்கம் ஒரு 7-8 பீஸ். ஒரு 10 பீஸே போட்டுக்கோங்களேன். அவ்வளவுதாம்மா. இதை பிசைஞ்சு இந்த நெய் உருக்கி வச்சிருக்கோம்லம்மா, அதை எடுத்து ஊற்றிக்கலாம். நெய் உருக்கி வச்சிருக்கோம். ஒரு 200 கிராம் நெய் இருக்கும். எல்லாத்தையும் ஊத்தி சூடா இருக்கு நெய். வெல்லம் உங்களுக்கு தேவையான அளவு, வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ எது உங்களுக்கு விருப்பமோ அது நம்ம தேவையான அளவு போட்டுக்கலாம். போட்டு அவ்வளவுதான், நெய் ஊற்றி உருண்டை பிடிச்சி. பிடிக்க வரலன்னா கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த சைஸ் பிடிச்சிக்கலாம். லட்டு எல்லாம் பிடிச்சாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி லட்டு செஞ்சு கொடுங்க. பசங்கெல்லாம் ரொம்ப ஆசையா சாப்பிடுவாங்க. இந்த லட்டு, இந்த கருப்பு உளுந்து லட்டு இடுப்புக்கு எலும்புக்குலாம் ரொம்ப நல்லது. இந்த லட்டு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.